நீங்க இந்த படத்துல ஒரு பன்னி மேய்க்கிறீங்க, இமேஜ் கெட்டு போயிருங்க. நீங்க மேய்க்கலன்னா பன்னியோட இமேஜ் கெட்டு போயிடும். இப்போ எது உங்களுக்கு நல்லது நினைக்கிறீங்க? அந்த காலத்துல ஒரு அம்மா 5 பிள்ளைய வளர்த்துச்சு. இப்ப ஒரு பிள்ளைக்கு அம்மா 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 அம்மாவோட பெரியம்மா பெரியம்மாவோட சின்னம்மான்னு 5 பேர் தேவைப்படுறாங்க. தம்பி, நான் ரொம்ப கொடுமைப்படுத்த மாட்டேன். அந்த மாதிரி கேள்வி இப்படி கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேன். தமிழ்ல சாதாரணமா தான் கேட்க போறேன். சொல்லுங்க, கேளுங்க கேளுங்க. நான் என்ன கேட்கறேன் அதுக்கு எதிர்ப்பது மட்டும் சொல்லு போதும். கேளுங்க. வெளிச்சம் இருட்டு. வெரி குட், வெரி பேட். அது இல்லப்பா, அதான்ப்பா. ரொம்ப கோபமா இருக்கேன். நான் உங்களை லவ் பண்றேன். செரு பிஞ்சு ஒரு விளக்க மாதிரி அந்து போயிரும். நீ வெளியே ஓடா, நீ உள்ள வாடா. உனக்கு வேலை கிடையாது, எனக்கு வேலை கிடையாது. அதே போல ரேடியோவை கண்டுபிடிச்சு மார்க்கோனி. அதே போல பரீட்சை எக்ஸாமை கண்டுபிடிச்சு யாரு தெரியுமா? அவன் தானே சார் எனக்கு தெரியாம தெரியும். அவன் மட்டும் என் கையில கட்டச்சான்னா உரிச்சு உப்ப தடவி. அப்பா, இந்த காக்கா கத்துனா விருந்தாடி எல்லாம் வீட்டுக்கு வருவாங்களாமே, அப்புறம் எது கத்துனா இந்த விருந்தாடி எல்லாம் போவாங்க? உங்க அம்மா 10 நிமிஷம் கத்துனா போதும், வந்து வீடை விட்டு மட்டும் போக மாட்டேன், ஊரை விட்டே போய் வாங்கிடா. இந்தா 2 ரூபா காயினை கொடுத்து 1 ரூபாய்க்கு சீரகம் 1 ரூபாய்க்கு மிளகு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஒரு கடைக்கு போனா போயிட்டு குடுக்குன்னு ஓடியாந்த 1.5 கிலோமீட்டர் அது கடை. அங்க இருந்து திரும்பி வந்து, அம்மா எந்த 1 ரூபாய்க்கு மிளகு வாங்க, எந்த 1 ரூபாய்க்கு சீரகத்தை வாங்க அப்படின்னா எதுக்கு வாங்கினாலும் கொடுப்பாங்க. நம்ம ஏன் அங்கிள் இந்த கரண்ட் போகுதுன்னு சொல்றாங்களே, அது எங்க தான் போகுது? நான் முக்கியமான ஒரு வேலை கிளம்பிக்கிட்டு திரும்பிட்டேன் சங்குனஞ்சேரியில். அது மாதிரி இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? பல் கட்டம்னு சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட போனாலும் பொண்ணு என்னாச்சு, பல் டாக்டரே கட்டிட்டு வந்துருக்காங்க. நமக்கு பசிச்சாலும் நாம தான் சமைக்கணும், நமக்கு பசிக்கலனாலும் நாம தான் சமைக்கணும். விருந்துக்கு போனாலும் நாம தான் சமைக்கணும், வீட்லயே இருந்தாலும் நாம தான் சமைக்கணும். உடம்பு சரியில்லைனாலும் நாம தான் சமைக்கணும், உடம்பு நல்லா இருந்தாலும் நாம தான் சமைக்கணும். ஏதாவது விசேஷனாலும் நாம தான் சமைக்கணும், விசேஷம் இல்லைனாலும் நாம தான் சமைக்கணும். அதை விடுங்க, உலகம் எப்படி போனாலும் சரி நாம சமைக்கணும். ஓனர் பொண்டாட்டி, செவுரெல்லாம் ஒரே கிராக்கா இருக்கு, கொத்தனார கூட்டிட்டு வந்து பூசண்டி. அது இருந்தா உனக்கு என்னடா? பண்ணையில ஒரு கிராக் இருந்தா போதுண்டி. ஏண்டி அழுகுற? கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள அது நடந்துருச்சு. என்னடி ஆக்சிடென்டா? இல்ல, கண்ணுல தூசி விழுந்துருச்சு. சொரலமான சாமி, சூலத்தை இவ கண்ணுல சொருகிட்டு போ சாமி. என்னங்க, உங்க அம்மா லைன்ல இருக்காங்க, பேசுறீங்களா? எங்க அம்மாவா? குட்ரி பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? அத்தை, அவர் பிஸியா இருக்காராம். மனுஷன் என்கிட்டயே பேச மாட்டாரு, உங்கள்கிட்ட எப்படி பேசுவாரு? பெத்த அம்மா கிட்ட கூட பேச விட மாட்டாங்க. இவளை கட்டிக்கிட்டு நான் போடுற பாட முடியல. எனக்கும் 7 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து இருந்துச்சு. ஆனா நான் தான் 8வது தலைமுறையில பிறந்து தொலைச்சிட்டேன். பின்னாடி சொட்டைய மோல குண்டான தூக்கிட்டு வீடு வீடா குழம்பு வாங்க கிளம்பிட்டியா? வீடு வீடா போய் வாங்கினாலும் உன் வீட்டுல வாங்க மாட்டேன். பார்த்து சுளுக்கிக்க போகுது. வீடு வீடா குழம்பு வாங்கியே குடும்பத்தை ஓட்டிடுறாளோ. ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ, இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா.